அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் ஒன்றியம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி அமைச்சர் KRPR முரட்டு பக்தன், ஆலங்குளம் கழக வழக்கறிஞர் தங்கம் பாலமுருகன் ஆகிய நான் ஒரு சில பதிவுகளை பகிர்கின்றேன். அதாவது, டெல்டா மண்டலம் வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் அணி மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டில் 15 மாவட்டங்கள், 46 சட்டமன்ற தொகுதிகள், 1,50,000 பெண்கள் பங்கேற்க உள்ளார்கள். இந்த மாநாட்டில் பெண்களுக்கான தனித்தனி இருக்கைகள் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. டெல்டா மண்டலத்தில் சேர்ந்த நிர்வாகிகள் தன்னார்வலராக வந்து உதவி செய்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு தண்ணீர் வசதி, மருத்துவ வசதி போன்றவைகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதை தன்னார்வலர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு கழகத்தை கட்டி காத்து வருகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டு திடலில் முழுவதும் பெண்களின் சாதனையை முன்னிறுத்தி பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் 54 LED திரை பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பெண்களுக்கான, அதாவது தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறையும் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு பெண்களுக்கான இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் நாப்கின் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் பெண்கள் அனைவரும் இரவு மதிய உணவும் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் 3000 வாகனங்கள் நிறுத்துவதற்கான 120 ஏக்கர் அளவில் இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டு சிறப்பு அம்சமாக பறை இசை நிகழ்ச்சி, சிலம்பம் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. 100கணக்கான இருசக்கர வாகனத்தில் மகளிர் அணிகள், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் தங்க தளபதியார், இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் முதலமைச்சர் கழகத் தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை 100கணக்கான இருசக்கர வாகனத்தில் அழைத்து விழா மேடைக்கு சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். தலைமை கழக துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி MP அவர்கள் தலைமையேற்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா அவர்கள் தலைமையேற்க இருக்கின்றார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதோடு 250 பாதுகாவலர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.